லாஸ்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட கேட்ட ஒரு क्वेश्चन என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ் மாதிரி கரண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது கம்பெனி இருக்கா அப்படின்னு. ஒரு கம்பெனி இல்லைங்க, நிறைய கம்பெனி நிறைய செக்டர்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோல ஒரு பர்டிகுலர் செக்டர்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் கம்பெனி பத்தி பார்க்க போறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்பவே உதவும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம் ஹியர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மள மாதிரி இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த பிஸ்னஸில் வந்து ஷேர் வாங்கணும், எந்த கம்பெனியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த குழப்பத்துக்கு ஒரே ஒரு பதில் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் நல்லா டெவலப் ஆகுதுன்னா ஏதோ சில செக்டர்ஸ் தான் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். அந்த செக்டர்ஸில் நீங்களும் சில ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்தியாவுக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செக்டர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டு வரோம். எப்படி வளர்ந்துட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் இருக்கும், அந்த கார் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப மேஜராக இருக்காது. இன்றைக்கி என்னென்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கார்லேயே வந்து கூகுள் மேப் வந்துடுச்சு, கார்லேயே வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ கார்லேயே வந்து பின்னாடி வந்து வண்டி வருதா இல்லையான்னு சொல்லி கேமரா டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஏர் பேக் சிஸ்டம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுச்சு. ஸோ கார் ஏதாவது வந்து இடிக்குது அப்படின்னா என்ன வந்து இடிக்குது, எவ்வளோ க்ளோஸில் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு அலார்மிங் சிஸ்டம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி தான். கார் மட்டும் கிடையாதுங்க, எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கட்டும், ஒரு மீடியா இருக்கட்டும், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு நார்மல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எங்கே பார்த்தீங்கனாலும் டெக்னாலஜி வந்து ரொம்பவே ப்ளே பண்ணும். ஸோ அப்போ டெக்னாலஜி தான் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனாக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி டெக்னாலஜின்றது ஒரு நல்ல ரோல் பண்ணிகிட்ருக்கு, நல்ல க்ரோத் ரேட் கொடுத்துட்ருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எம்ஃபாசிஸ் இவங்களும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டாடா எக்ஸி. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாங்க. இதில் இவங்க செக்டர்ஸில் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் இந்த 3 கம்பெனியுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு நல்ல ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்என்டி டெக்னாலஜி எப்படி இருக்குது, ஸோ அதோட பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கா, கம்பெனியோட ஃபியூச்சர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எல்என்டி டெக்னாலஜி பற்றி பார்க்கலாங்க. அவங்களோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1560 ருபீஸ் இருக்குங்க. அவங்க இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1780 வரையிலும் போயிருக்காங்க. அதேமாதிரி லோ பார்த்தீங்கன்னா 995 வரையிலும் போயிருக்காங்க. இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட ஹை ப்ரைஸ் பக்கத்தில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்க. ஆல்மோஸ்ட் 20% மேலே இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா, ரொம்பவே நல்ல கம்பெனி. எல்என்டி பார்த்தீங்கன்னா 31% கொடுக்குறாங்க, சூப்பரான கம்பெனிங்க. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி செக்டர்ஸில் 15லேருந்து 30க்குள்ளே இருக்குது. ஸோ இவங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா 22 இருக்குங்க, இதுவும் சூப்பரான விஷயமா இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. டிபைஇ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 கீழே இருந்தாலே ஒரு நல்ல கம்பெனி தான். இவங்க பார்த்தீங்கன்னா 0.01 வச்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ 2.8 டைம்ஸ் வந்து லயபிலிட்டிஸோட அதிகமாகவே அசட் வச்சுருக்காங்க. ஷார்ட் டைமில் ஏதாவது அவங்களுக்கு கேஷ் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும்னா எல்லாமே அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ பேசிக்காக எல்என்டி பற்றி பார்க்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 1900 ருபீஸ் இருக்குங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1560 இன்றைக்கி சேல் பண்ணுறாங்க. ஸோ வேல்யூ வைஸ் பார்க்கும்போது இது ஒரு 30% உங்களுக்கு வந்து பார்கெயின்லேயே கிடைக்கிது, 30% கம்மியாகவே கிடைக்கிது. என்ன தான் ஷேர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹையாக இருந்தாலும் ஆனால் ஆக்சுவல் வேல்யூக்கு ஒரு 30% பார்கெயின்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ பேசிக் இது வந்து பக்காவாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத் பற்றி பார்க்கலாம். சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 2015 ஆல்மோஸ்ட் வந்து 2000 கோடி இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5000 கோடி ஆயிருக்கு. ஸோ நல்லாவே ஒரு எக்ஸ்பென்ஷியல் காட்டியிருக்காங்க. இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு அப்வர்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னாலே அது ஒரு சூப்பரான கம்பெனிங்க. நீங்கள் ஒரு கம்பெனி தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி சேல்ஸ் இருக்கணும். 2015 பார்த்தீங்கன்னா 2000 கோடி இருந்து இன்றைக்கி 5000 கோடி, 5 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 300 கோடி இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 800 கோடி 700 கோடி பக்கம் வந்து ப்ராஃபிட் காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2 to 2.5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. நல்ல ஒரு அப்வர்ட்ஸ் இங்கே வந்து இதுலேயும் காட்டியிருக்காங்க.
ஸோ சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டில் இந்த கம்பெனி ரொம்பவே பக்காவாக இருக்குங்க. இந்த கிராஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்யூச்சரில் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த கம்பெனியோடது எப்படி மூவ் ஆகும், ஸோ ப்ரெசென்ட்டில் எப்படி மூவ் ஆகிருக்கு அண்ட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ லைனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஏர்னிங் பர் ஷேர். ஒரு ஷேர் வந்து நீங்கள் இந்த 700 ரூபாய் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த 700 ரூபாய்க்கு அந்த ஷேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்னு சொல்லலாம், இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 42 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆக அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் இது 2017 2020 வரையும் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரையலிங்கில் இருக்கிறதும் பிளாட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 42 ருபீஸ் இருக்கும்போது 700 இருக்குது, அகைன் 49 போகும்போது 1200, 74 போகும்போது 1500 போகுது. ஸோ இப்போ இந்த ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் மார்ச்சில் வந்தது, இப்போ டவுன் ஆச்சு, அகைன் அதோட வேல்யூ ரீகெயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிராஃப் வச்சு என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ P/Eன்ற வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கவனிங்க. ஸோ P/E அப்படிங்கிறது இந்த இடத்துல பாருங்கள், ஷேர் ப்ரைஸை வந்து ஏர்னிங் பர் ஷேர் டிவைட் பண்ணுறாங்க, ஒரு 18ன்ற நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த ரெட்டை ப்ளூவால் டிவைட் பண்ணணும். ஸோ ப்ளூங்கிறது தான் வந்து இபிஎஸ். அப்படியே எல்லாத்துக்கும் செக் பண்ணி பாருங்கள். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் இந்த எல்என்டிக்கு 15லேருந்து 25 PE வரையிலும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 40 ருபீஸ் இருந்ததுங்களா, 40 ருபீஸ் இருக்கும்போது 800 இருந்ததுங்க. இது 80 ருபீஸ் ஆகும்போது 1500 ருபீஸ் வந்ததுங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் இதுவே வந்து 160 ருபீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஷேர் ப்ரைஸே வந்து 3000 ருபீஸ் வரையிலும் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கம்பெனி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராண்டுங்க. அவங்க எந்த செக்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ கண்டிப்பாக அந்த செக்டரில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு கொண்டு போகிறாங்க. இது வேலும் பாஸ்ட்டில் பார்த்தா எல்லா கம்பெனிஸுமே சரி ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த டெக் கம்பெனி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இந்தியாவோட ஃபியூச்சர் எல்லாமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியான்னு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைடாகவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இந்த ஒரு டெக்னாலஜி தான் ஒரு பெரிய ப்ளே பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமோட்டிவாக இருக்கட்டும், ஆட்டோமோட்டிவில் சேஃப்டி பாயிண்டாக இருக்கட்டும், டிசைன் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி லைன் வந்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மெஷின்ஸை வந்து பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா ஓடிடி, அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இதில் அவங்களோட டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா ஃபீல்ட்லையுமே அவங்க அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் கேட்டகரி நீங்கள் நல்லா டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த எல்என்டியோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு தடவை போய் உள்ளே செக் பண்ணி பாருங்கள், என்னென்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருக்குன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 3 to 5 இயர்ஸ்க்காக ஒரு நல்ல ஸ்டாக் இல்லை ஒரு லாங் டேர்முக்காக ஒரு நல்ல ஸ்டாக் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் யாரோ தெரிஞ்சிருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கூட இந்த ஸ்டாக்ஸை கொடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பிடிக்கும். அப்படி பிடிக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, it's bye from Saam.